அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் 1ல் அழகு 3 பாருங்க. நல்ல குடிமகன். இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்க, 3வது பாடம் அழகு 3 நல்ல குடிமகன். இதில் பாருங்க என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பாருங்க, நம்மளுக்கு வந்து இங்கே வந்து செயல்பாடு நாம் எழுதுவோம் பகுதியில் உன் தாய்மொழி என்னன்னு இருக்கு. இதற்கு விடை வந்து தமிழ்னு எழுதிக்கலாம். அடுத்து நேர்மை என்பது சிறந்த கொள்கை. வட இந்தியாவின் முக்கிய உணவு என்னது? கோதுமை ஆகும் எழுதிக்கலாம். அடுத்து தென்னிந்தியாவின் முக்கிய உணவு அரிசி ஆகும். உனக்கு எத்தனை மொழிகள் தெரியும்னா உங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியுதோ அத்தனை மொழிகள் இங்கே எழுதிக்கலாம். நான் 2 கொடுத்துருக்கேன். சரி, அடுத்து பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக. அடுத்த பக்கத்தில் அனைத்து உயிர்களிடத்தும் டேஸ் காட்ட வேண்டும். இதற்கான விடை என்னது? அன்பு காட்ட வேண்டும். நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. தனிப்பட்ட நெறிமுறைகள்ல இருந்து நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது செயல்பாடு வந்து இதை எழுதணும். விடை பெருந்தன்மையுடன் ஏழைகளுக்கு உதவுங்கள். நேர்மை ஒரு சிறந்த கொள்கை. மிக சிறந்த உறவாக கருதப்படுவது நட்பு. விருந்தினர்களை உபசரிப்பது விருந்தோம்பல் ஆகும். துன்புறுவோருக்கு நாம் கருணை காட்ட வேண்டும். எப்பொழுதும் உண்மை பேச வேண்டும். பொது இடங்களில் அமைதியுடன் நடந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? அடுத்து இங்கே கீழே பாருங்க, சிந்தனை செய்யல மழை பெற மரங்கள் வளர்க்க வேண்டும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து கீழ்காணும் அட்டவணையில் நற்பண்புகளை வட்டமிடுங்க. ஏற்கனவே ஈடுபாடு கொடுத்துட்டாங்க. நம்ம நேரம் தவறாமை, அடுத்து நடத்தை, அடுத்து பாருங்க அனைவரும் சமம், கீழே கடமைகள் ஒழுக்க முறைகள். இது எல்லாமே நம்ம வந்து வட்டமிட்டுக்கலாம். அடுத்து பாருங்க பொறுத்துகளை பாருங்க, இது எது சரின்னு பார்க்கலாம். அமைதி அப்படின்னா என்ன வரும்? அன்னை தெரசா. தேசிய சின்னம் தேசிய கொடி. பொது சொத்துனா பேருந்து. சுற்றுச்சூழல் மரம். அடுத்து பாருங்க அறிவியல் சார்ந்த அணுகுமுறை வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். சரியா? இந்த மாதிரி நம்ம பொறுத்துக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து மதிப்பீடு பகுதி கோடிட்ட இடங்களை நிரப்புக பார்க்கலாம். அதாவது கோடிட்ட இடங்களை நிரப்புகளை பாருங்க. 1, மனிதன் ஒரு சமூக விலங்கு. விடை எழுதிக்கலாம். அடுத்து குடிமை என்ற சொல் ஒரு நாட்டின் குடிமக்கள் பற்றியதாகும். அடுத்து பாருங்க, ஒரு நபரை மதிப்புமிக்க மனிதனாக மாற்றுவதே கல்வியின் முக்கிய குறிக்கோள் ஆகும். 4, தனிப்பட்ட நெறிமுறை என்பது ஒவ்வொரு தனிநபருக்குமான அடிப்படை மதிப்பு ஆகும். அடுத்து 5 பாருங்க, தன் பணியில் கடமை தவறாமல் இருக்க வேண்டும். அடுத்து பொறுத்துக நெறிப்பட்ட நெறிமுறை. விடை வந்து என்ன வரும்? நேர்மை. பண்பாட்டு நெறிமுறை நல்லிணக்கம். நடத்தை சார்ந்த நெறிமுறை நேரம் தவறாமை. சமூக நெறிமுறை வந்து சகிப்புத்தன்மை. வேலையின்மை பாதிக்கும் காரணம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பின்வருவனவற்றிற்கு விடை அளிக்கலாம். முதல் கேள்வி பாருங்க, குடிமகன் என்ற சொல்லை வரையறன் இருக்கு. இதற்கான விடை வந்து பக்கம் 167 இருக்கு. பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, ஒரு குடிமகன் என்பவர் ஒரு குறிப்பிட்ட நாட்டின் உறுப்பினராக இருந்து பல்வேறு உரிமைகளை அனுபவித்து தனது கடமைகளை நிறைவேற்றுகிறார். இது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து 2வது கேள்வி, 5 தனிப்பட்ட ஒழுக்க நெறிகளை குறிப்பிடுக. இதற்கான விடை பக்கம் 164 இருக்கு. பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, அன்பு, கருணை, பெருந்தன்மை, நேர்மை, உண்மை, நட்பு, விருந்தோம்பல், அமைதி, சகிப்புத்தன்மை, நம்பிக்கை. நம்மளுக்கு ஏதாவது 5 தான் கேட்டிருக்காங்க. இதுல ஏதாவது 5 நீங்க எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, பண்பாட்டு நெறிமுறை பற்றி சிறு குறிப்பு வரைக. இதற்கான விடை பக்கம் 165 இருக்கு. பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, நற்பண்பு பண்படுத்தப்பட்ட நன்னடத்தை ஒரு சமூகத்திற்கு மிக அவசியமான ஒன்றாகும். மொழி மதம் எதுவாக இருந்தாலும் மக்கள் ஒற்றுமையாக இணைந்து வாழ்கின்றனர். இது பண்பாட்டு நெறிமுறைகளை வளர்க்க உதவும். நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாக இணைந்து வாழ வேண்டும். இது 3வது கேள்விக்கான விடை. அடுத்து 4வது கேள்வி, சமூக நெறிமுறைகள் என்றால் என்ன? இதற்கான விடை பக்கம் 165 இருக்கு. பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, இதற்கான விடை மக்களுடன் நல்லுறவை எப்போதும் பேணுதல், பெரியோர்களை மதித்தல், இயற்கையை பாதுகாத்தல், சகிப்புத்தன்மையுடன் இருத்தல், நட்பை பேணி வளர்த்தல். இது 4வது கேள்விக்கான விடை. அடுத்து 5வது கேள்வி, நடத்தை சார்ந்த நெறிமுறைகள் என்றால் என்ன? இதற்கான விடை பக்கம் 166 இருக்கு. பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, நடத்தை சார்ந்த நெறிமுறைகள் ஆவன நேரம் தவறாமை, ஈடுபாடு, அனைவரையும் சமமாக நடத்துதல், சரியான நேரத்தில் வேலைகளை செய்தல், ஒழுக்கங்களை கடைபிடித்தல், தவறாமல் கடமைகளை செய்தல். இது 5வது கேள்விக்கான விடை. அடுத்து விரிவான விடையிறுக்கல அரசியல் அமைப்பு நெறிமுறைகள் பற்றி எழுதுகின்றிருக்கு. இதற்கான விடை வந்து பக்க எண் 167 இருக்கு. பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, அரசியல் அமைப்பு நெறிமுறைகள் பொது சொத்துக்களை பாதுகாத்தல், தேசத்தின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி பாதுகாத்தல், அறிவியல் சார்ந்த அணுகுமுறை மனப்பான்மை வளர்த்து கொள்ளுதல், இயற்கை வளங்களை பாதுகாத்தல், சுற்றுச்சூழலை பராமரித்தல், தேசிய சின்னங்களை மதித்தல்,
தியாகிகளுக்கும் அவர்களின் தியாகங்களுக்கும் மதிப்பளித்தல், நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை காத்தல், நாட்டுப்பற்றை வளர்த்துக் கொள்ளுதல். இது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி, நற்பண்புகளை வளர்ப்படுத்தக்கூடிய 5 காரணிகளை எழுதுகின்றது. இதற்கான விடை பக்க எண் 169 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க. கல்வியறிவு, விழிப்புணர்வு மற்றும் ஆர்வத்தை உருவாக்குதல், வெற்றி பெறும் வரை முயற்சி செய்தல், தன்னைத்தானே மதிப்பீடு செய்தல், ஏற்றுக்கொள்ளுதல், தன்னம்பிக்கை. இது இரண்டாவது கேள்விக்கான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.